இன்னும் ஒரு யானை. எனக்கு யார் அப்பானா இன்னும் ஒரு என்ன மாதிரியே ஒருத்தர். அப்ப நான் ஆத்மா அப்படின்னா ஆத்மாவினுடைய தந்தை தான் என்னுடைய பரமாத்மா, பரம தந்தை சிவன். அப்ப அதனாலதான் நாங்க சிவனை நினைச்சு தியானிச்சா எங்களுடைய ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அப்ப எங்களுடைய ஆத்மா சக்தி அடைஞ்சா எங்களுக்கு உடம்புல உள்ள நோய்கள் எல்லாம் குறைஞ்சு நாங்க மன ஒருமைப்பாட்டோட இருப்போம். அப்ப இங்கன பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒளி சத்தம் நாங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கோல் அடிச்சாலும் அந்த போற அலைகள் தெரியாது. ஆனா வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் எங்களோட பேசுவார் தானே. அப்ப அதே போல நாங்க இங்க இருந்து இந்த தியான நிலையிலிருந்து கடவுளோட கதைச்சோம்னு சொன்னா மனதால கடவுளுக்கு அது தெரியும். அதே போல இந்த டிவி போட்டோல சவுண்ட் வருது, ஆனா அந்த வேவ்ஸ் தெரியாது தானே. அதே மாதிரி நாங்க ஒரு இடத்துல நின்று கடவுளை தியானிக்கும் போது கடவுளுடைய சக்தி இந்த ஆத்மாவுக்கு வரும். அப்ப இந்த ஆத்மா சக்தி அடைஞ்சா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அப்ப இந்த ஆத்மா சக்தி அடைஞ்சுன்னா எங்களுக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதுகெல்லாம் என்ன செய்யும், காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரிங்களா? அப்போ முதலாவது எங்களுடைய நோய்களுக்கு காரணம் எங்களுடைய ஆத்மாவினுடைய பலவீனம். சரிங்களா? அப்போ நாங்கள் உயிருக்கு சக்தி கொடுக்கணும்னா நாங்கள் கடவுளை எப்படி நினைக்கணுன்றதை தெரிஞ்சு கொள்வது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் இந்த படம் தெரிகிற மாதிரி இருங்க, என்னன்னு சொல்லுவாங்க? கடவுள் எங்கே இருக்கிறாருங்க அப்படின்னு கேட்டால் கோயிலில் இருக்காருங்க. கடவுள் தூண்லேயும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காரு. கடவுள் தூண்லையும் துரும்புலையும் இருந்தால் நீங்கள் நிற்கிற இடத்துல இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அப்போ அங்கே நிற்கலாமா? நிற்கக்கூடாதுன்னு. அப்போ கடவுள் தூண்லையும் துரும்புலையும் இருக்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், கடவுளையே இன்னொன்று மேலே போயிருக்கு தானே. அப்போ என்னன்னா கடவுள் எங்கேயோ உயரமான இடத்துல இருக்கிறாரு. அப்போ இதுதான் நாங்கள் வாழ்கிற பௌதீக உலகம். இங்கே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி சூட்சும உலகம்னு இருக்குது. இதையும் தாண்டி மேலே ஒரு உலகம் இருக்குது, பரந்தாமன்னு சொல்லுவோம், இல்லாட்டி சிவலோகம்னு சொல்லுவோம். அங்கத்தான் சிவத்தன்மை இருக்கிற இந்த செம்பொன் நிறமான உலகம். அப்போ நாங்கள் ஆத்மா என்ன செய்வோம்னா பிறப்போம், இறப்போம், பிறப்போம், இறப்போம். அப்போ நாங்கள் ஒரு நாள் சாக மாட்டோம், எங்களுடைய உடல் சாகும். ஆனால் இந்த ஆத்மா திரும்ப திரும்ப பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ செத்தோம்னு சொன்னால் அடுத்து நாங்கள் ஆம்பளையாக பிறக்கலாம், அடுத்து பொம்பளால பிறக்கலாம். அப்போ இந்த ஆத்மா மாறி மாறி பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பரமாத்மா, பரம தந்தை மட்டும்தான் ஆதியும் அந்தம் இல்லா அருள் பெரும் ஜோதி வடிவானவர். அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அனாதியானவர், தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஜோதி புள்ளி வடிவானவர். அப்படிப்பட்ட சிவத்தந்தை தான் எங்களுடைய ஆத்மாவுக்கு சக்திகளை தான் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் தான் நடக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஒரு சுழற்சியில் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கிறாரு, பெரிய ஆளாகிறாரு, இறக்குறாரு, திரும்ப பிறக்கிறாரு, பெரிய ஆளாகிறாரு, இறக்குறாரு. இது ஒரு சுழற்சி. மழை பெய்யுது, அந்த மழை நீர் போய் கடலில் சேருது, திரும்ப ஆவியாகுது, திரும்ப மழை பெய்யுது. இதெல்லாம் ஒரு சுழற்சி. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட் இருக்குது. 60 செகண்ட் ஒரு மணித்தியாலம், 24 மணித்தியாலம் ஒரு நாள். அப்போ 7 நாள் ஒரு கிழமை, 12 மாதம் ஒரு வருடம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால எல்லை இருக்க மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு கால எல்லை இருக்குது. அந்த உலகத்தை நாளாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னால் சத்திய உலகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அப்போ நாங்கள் எந்த யுகத்தில் இருக்கோம்? அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்படித்தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே நாங்கள் கலியுகத்தில் இருக்கோம். இப்போ இந்த சத்திய யுகம்ங்கிறது தங்க யுகம், திரேதா யுகம்ங்கிறது அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்ல, அதாவது இதை விட கொஞ்சம் சமமான யுகம் தான். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தது தான் சொர்க்கம்னு சொல்லுவோம். அப்போ இந்த யுகத்தில் ஏன் கலியுகம்னா இங்கே யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாதுன்னே எங்களுக்கு தெரியாது. நம்புகிற மாதிரி இருப்பாங்க, கடைசியில் ஏமாற்றிருப்பாங்க. ஒரு சிலர் தான் நல்லவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட யுகத்தில் இருக்கும் போது தான் கடவுள் சொல்கிறாரு,
அதர்மம் தலை தோங்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட நான் பூமிக்கு வருவேன். அப்படி சிவன் வந்த யுகம் தான் நாங்கள் சிவன் ராத்திரின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த யுகம். அப்போ இது ஒவ்வொன்றுமே ஒரு மணித்தியாலும் தெளிவுபடுத்தணும். நாங்கள் உங்களுக்கு மிக்க சுருக்கமாக சொல்கிறோம் என்னென்னா, உங்களோட ஊர்கள்லேயோ நீங்கள் யார் வீட்டிலையாச்சும் ரெடி பண்ணால் கூட நாங்கள் வந்து இலவசமாக உங்களுக்கு 5 மணிக்கு பிறகுனாலும் நீங்களாம் வேலை விட்டு வந்ததுக்கு பிறகு சரி எங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் தெளிவுபடுத்துவோம். சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள அஷ்ட சக்திகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 அஷ்ட சக்திகளை எங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. அப்போ இந்த அஷ்ட சக்திகளை உதாரணத்துக்கு நான் ஒரு சக்தியை விளங்கப்படுத்தினா பாருங்க, சிறுவன் ஒருத்தர் இந்த மாமரத்துக்கு கல்லடிக்கிறாரு. அப்போ மாமரம் என்னைக்காச்சும் கல்லடிச்சு உங்களுக்கு மாம்பழம் தரமாட்டேன்னு சொல்லுமா? சொல்லாது. அது கனியத்தான் கொடுக்கும். அப்படின்னா எங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி இருக்கணும். அப்போ எங்களுக்கு யாராச்சும் துரோகம் செய்தாலும் நாங்கள் அவங்களுக்கு நன்மையை செய்யணும். விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தின்னு ஒன்று இருக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கலாம்? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம். அப்போ நான் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிக்கலாமா? இதை மட்டும். அப்போ இது என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் சரியான ஏழை மக்கள் இருந்தாங்களாம். அங்கே ஒரே ஒரு பணக்காரர் தான் இருந்தாங்களாம். அப்போ எல்லாருமே போயிட்டு அந்த பணக்காரர்கிட்ட கேட்டாங்கன்னா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு. அவர் சொல்லிட்டாராம், உங்களுக்கு உதவி செய்யலான்னு. அப்போ எல்லாரும் போய் முனிவர்கிட்ட முறையிட்டாங்களாம், இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்கள் இந்த உதவியை வாங்கி கொடுங்கன்னு. அப்போ முனிவர் போய் யார்கிட்ட சொன்னாராம், நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு. அவர் சொன்னாராம், இயலாதுன்னு. அப்போ முனிவர் சொன்னாராம், நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதை செய்தேன்னா இந்த சொத்தெல்லாம் உனக்கு, இல்லைன்னு சொன்னால் இந்த சொத்து ஏழைகளுக்குனாராம். அப்போ பணக்காரர் உடனே சரின்ட்டாராம். அப்போ அந்த முனிவர் என்ன செஞ்சாராம், கொண்டு போயிட்டு ஒரு குண்டூசி ஒன்று கொடுத்துட்டு சொன்னாராம், இந்தாங்க இந்த குண்டூசியை இதை வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நான் போயிடுவேன், நீங்கள் வரும்போது இந்த குண்டூசியை கொண்டு வாங்கனாராம். அப்படின்னா என்ன, உங்களுக்கு இறந்து நான் போய் சொர்க்கத்தில் இருப்பேன், நீங்கள் இறந்த பிறகு இந்த குண்டூசியை கொண்டு வாங்கனாராம். அப்போ இறந்த பிறகு ஒரு குண்டூசியை கொண்டு போயிருக்கேமா? அப்போ இந்த குண்டூசி கூட கொண்டு போகாத உலகத்தில் போட்டி, பொறாமை, எரிச்சலோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் அன்பு, அமைதி, சந்தோஷம் வரணும்னா நாங்கள் ஒரு நிலையிலிருந்து பரமாத்மா பரம தந்தையை நினைக்கும் போது எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மையான தர்மம்னு இருக்குது. அப்போ உண்மையான தர்மம் எப்படின்னா, எல்லாமே நாங்கள் ஆத்ம உணர்வில் தூய்மையாக, அமைதியாக, அன்பாக, ஆனந்தமாக இருப்போம். இப்படி இருக்கணும்னா நாங்கள் கடவுளை நினைக்கணும். ஆனால் எங்களுக்கு கோபம், கவலை, வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி உருவங்கள் தான் இங்கே இருக்கும். இப்போ கோபத்தில் போயிட்டு நான் கண்ணாடியை பார்த்தேன்னா அழகாக இருப்பேனா? சிரிச்சுக்கிட்டு போய் பார்த்தா நல்லா இருப்பேனா? சிரிச்சா தானே நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும். நாங்கள் கோபம், எரிச்சல் பட்டு கடவுளை மறந்தோம்னா இந்த மாதிரியான வாழ்க்கை தான் கிடைக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள், இலைகளே இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த மரம் எங்களுக்கு விருப்பமா? இது இலைகளெல்லாம் இருந்தால் விருப்பமா? இலைகளெல்லாம் இருந்தால் தான் விருப்பம். அப்போ அந்த இலைகள் எல்லாம் இருக்கணும்னா இந்த மரம் மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை எடுத்தால் எங்களுடைய நடத்தை, எங்களுடைய மனோநிலை, எங்களுடைய நல்ல ஒழுக்கம், எங்களுடைய யோசனை, எங்களுடைய நேர்மை எல்லாமே நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உழுது இந்த மரம் செழிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்குள்ள உண்மை, நேர்மை இதுகளெல்லாம் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை செழிப்பற்றதாக இருக்கும். அப்போ இதை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் 140 நாடுகளில் இந்த சிவன் சார்ந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அப்போ உங்களோட ஊர்லேயும் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா இருந்தால் ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து எல்லாரும் வரலாம். நாங்கள் உங்களுக்கு இலவசமாக ஆறுதலாக இதை நாங்கள் சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அவசரத்திலேயே நீங்கள் நல்ல காரியங்களுக்கு இதை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்காக உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ரைட்.
9 மணிலேருந்து பிள்ளைகளை மட்டும் பார்க்கலாம். அப்போ இந்த சிவலிங்கங்கள் ஒவ்வொன்றுமே உதாரணத்துக்கு இது வந்து கேதார்நாதர் அப்படின்னு சொன்னால் இது வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மாதிரி உருவம் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி 12 மாநிலங்கள் வந்து கொண்டு வந்து இந்த சிவலிங்கங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு 12 இடத்துக்கு போக முடியாது. ஆனால் அந்த அனுபவத்தை இருந்து அந்த மாதிரிகளை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ அது தொட்டு பார்க்கிறாரு நீங்கள் படப்பிடிக்கலாம் தான் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை. மற்றபடி நீங்கள் எல்லாம் செய்யலாம். இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து உள்ள கல்யாணங்க சிறிய விளக்கம் சொல்லலாம். அப்போ இதை நீங்கள் பார்க்கலாம். மீட்டர் இதான் உள்ளுக்கு வந்தால் தண்ணி வந்தா தண்ணி தான் வேசி சரி. எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.